வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் வந்து டீயோட சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தோம்னாக்கா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வாங்கப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1½ கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நார்மலாக சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணுவோமோ அந்தளவு பதத்துக்கு ஒரு மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நமக்கு வந்து அதோட பதம் தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் மேலால் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவில் எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்க போகிறோம் மாவை. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது போல் மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களை வந்து சேரும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு இதோட வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து வதக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ வதங்கின பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கும் நான் இன்றைக்கி பட்டாணியும் சேர்த்து பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து வேக வைக்கல. இந்த ஸ்டஃபிங் நம்ம இப்போ இது ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, இதில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் இதை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் அடியில் பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதெல்லாம் கலந்துட்டு இதோட நான் பட்டாணியும் சேர்த்து செய்ய போகிறேன் உங்களுக்கு மசாலா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி சேர்க்கல, நான் காஞ்ச பட்டாணி எடுத்திருந்தேன். அதனால் வந்து இதை ஊற வச்சுட்டு, அதாவது ஒரு 4 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச பட்டாணியை தான் நான் இப்போ வந்து இது மசாலாவில் வந்து உள்ளே சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பச்சை பட்டாணி சேர்க்கறதுனால சேர்க்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து உப்பு, அது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு வந்து மசாலாவில் நல்லா பிடிக்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னாக்கா அந்த மசாலா நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா ஒரு ட்ரையான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், மசாலா வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவை எடுத்து நமக்கு தேவைப்பட்ட சைஸில் வந்து பால் ஷேப் மாதிரி நம்ம இது போல் உருட்டி எல்லா மாவையும் வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஷீட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பால் ஷேப்பில் ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் போல் வந்து மேல் மாவு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி போல் நல்லா திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸுக்கு வந்து இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் வந்து இது போல் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு சப்பாத்தியை வந்து இது போல் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக வந்து மாவு வந்து இப்படி தடவி விட்டுட்டு இப்போ அடுத்த சப்பாத்தியை அது மேலே போட்டுட்டு இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஷீட்டு 2 ஷீட்டையும் வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பாக வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்னரை கட் பண்ணிக்கலாம். பட் அப்படி கட் பண்ணுறத விட இப்போயே கட் பண்ணிட்டோன்னா நம்ம எக்ஸஸாக அந்த வரக்கூடிய எந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம இன்னொரு சப்பாத்தியாக வந்து ரெடி பண்ணி அடுத்த ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து இது போல் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் எல்லா மாவும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பேன்லேயோ இல்லை தோசை தவாலேயோ நீங்கள் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஷீட்டை போட்டுட்டு இது வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆக வேணாம். ஒரு அரை பாகம் வந்து இது வெந்தாக்கா போதும். அந்தளவுக்கு வந்து குக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டை வந்து இது போல் வந்து ஒன்று ஒன்றா வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சு வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஷீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறதே.
பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து நல்லா தின்னாகவும் இருக்குது. ஒரு 3/4 பாகம் தான் வந்து வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக குக் ஆகலை. இப்போ அதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து மைதா மாவு எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதாவது இந்த ஓரங்களில் வந்து ஒட்டுறதுக்காக தான் அந்த மைதா மாவு, வேறு எதுக்கும் கிடையாது. இப்போ இந்த சைடில் வந்து தடவிட்டு இப்படி மடக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் வந்து இது மடங்காமல் ஒட்டாமல் இருந்துச்சு பிரிஞ்சு வந்தாலும் மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் மாவு வச்சுட்டு இப்படி அமுக்கி விட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் அப்படி மடக்குனீங்கனாக்கா நல்லா வந்து வெட்டிக்கும். இது போல் இந்த பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொஞ்சம் வந்து மைதா மாவு அதே போல் தடவிட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸை உள்ளே வந்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்த பிறகு இதை வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து அதையும் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் ஜம்முன்னு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை போல் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.